لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேஜ் நம்பர் 12 40 சுஆலன் அஜாப அன்ஹா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்த 40 கேள்விகள் என்ற இந்த தலைப்பில் 9வது ஹதீஸ், பக்கம் 12. عن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال والله لا يؤمن والله لا يؤمن والله لا يؤمن قيل من يا رسول الله قال الذي لا يأمن جاره بوائقه متفق عليه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது 3 முறை சத்தியமிட்டு சொல்கிறார்கள், மூமினாக மாட்டான் மூமினாக மாட்டான் மூமினாக மாட்டான் என்று நபி அவர்கள் 3 முறை சத்தியம் செய்து அல்லாஹ்வின் பேரில் சத்தியமிட்டு சொல்கிறார்கள் என்றால் இது மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை, சாதாரண ஒரு எச்சரிக்கை அல்ல. அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் யா ரசூலல்லாஹ், அவர் யார் என்று கேட்டார்கள். கால அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு. அப்ப அவனது ஜார் என்றால் அண்டை வீட்டார், அப்படித்தானே? அப்ப அந்த அயலவர் பாதுகாப்பற்றவராக இருக்கிறாரோ அவர் மூமினாக மாட்டார். அப்ப இங்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினாக மாட்டார் என்று கூறியது யார் என்றால், யார் தனது அயலவருக்கு தொல்லை தருகிறாரோ, அயலவருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அவரைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே எச்சரிக்கிறார்கள். இப்ப நாம் இதுல அந்த பாயிகா, அதனுடைய பன்மைதான் பவாயிக். இதற்குரிய பொருளை நாம் பார்க்கின்ற போது பல பொருள்களை இதற்கு குறிப்பிடுகிறார்கள். அதாவது தொல்லைகள், அநியாயங்கள், அதே போன்று வரம்பு மீறுதல் போன்ற பல பொருள்களை இதிலே கொடுக்கின்றார்கள். அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடியவர்கள், தங்களுடைய அயலவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்கள், அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். வல்லாஹி லா யுமின் என்று சொல்கின்ற போது, அதாவது ஐ ஈமானன் காமிலன், அதாவது அவர் மூமினாக மாட்டார்ண்டா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார் என்பதல்ல. ஐ ஈமானன் காமிலன், அவர் என்ன, ஒரு பரிபூர்ணமான மூமினாக மாட்டார் என்பதுதான். அவரது ஈமானில் என்ன இருக்கிறது? அப்ப குறை இருக்கிறது, அவரது ஈமானிலே குறை இருக்கிறது என்பதுதான் இதனுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதனுடைய விளக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, மின் ஃபவாயிதில் ஹதீஸ், இந்த ஹதீஸிலிருந்து பெறப்படுகின்ற பயன்களில் அத்தஹதீரு ஷதீத் மின் இல்ஹாகில் அதா வத்தரரி பில் ஜார். அப்ப கடுமையான எச்சரிக்கை யாருக்கென்றால், தனது அயலவர்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களுக்கு, தீங்கிழைப்பவருக்கு கடுமையான எச்சரிக்கை இந்த நபி மொழியிலே இருக்கிறது. அடுத்து மின் கமாலில் ஈமான், இரண்டாவது, அதாவது ஈமானுடைய பரிபூர்ணத்துவத்தில் நின்றும் உள்ளதுதான் அல் இஹ்சானு இலல் ஜார், அண்டை வீட்டாருக்கு ஒருவர் நன்மை செய்வதென்பது. அதே போன்று அவரோடு முஆமலத்தும் தையிபா, நல்ல முறையிலே அவரோடு நடந்து கொள்வது என்பது. வல் புஅதி அன் ஈதாஇஹி, அவருக்கு தொல்லை தருவதிலிருந்து ஒருவர் விலகி இருப்பது என்பதெல்லாம் அவரது ஈமானுடைய பரிபூர்ணத்துவத்துக்கு அடையாளம்
ஆதாரமாக இருக்கிறது என்பது இந்த ஹதீஸ். அடுத்து வாங்க அல் ஹதீஸுல் ஆஷிர். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில அன் அபீ பக்ரத ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول. அபீ பக்ரா ரலியல்லாஹு அவர்கள், அப்படிதானே? அபூ பக்கர் என்பது வேற, இவர் யாரு? அபூ பக்ரா ரலியல்லாஹு அவர்கள். இவர்கள் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டேன், இதல் தகல் முஸ்லிமானி பி ஸைஃபிஹிமா ஃபல் காத்திலு வல் மக்தூல் ஃபின் நார். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் ஹாதல் காத்தில் ஃபமா பாலுல் மக்தூல் قال انه كان حريصا على قتل صاحبه اخرجه البخاري. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரண்டு முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? வாளோடு சந்தித்துக் கொள்கிறார்கள். வாளோடு சந்தித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இதில் கொலை செய்தவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்தில் என்று நபி அவங்க சொல்றாங்க. கொலை செய்தவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்தில் என்று சொல்கிறார்கள். இப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது கொன்றவர் நரகத்தில், ஓகே என்று அவர் கொன்று விட்டார், ஃபமா பாலுல் மக்தூல், கொலை செய்யப்பட்டவரே நரகத்தில் என்று கேட்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், கால இன்னஹு கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபிஹி, அவர் என்ன செய்யறார்? அவரும் அவரை கொல்வதில் எப்படிதான் இருந்தாரு? ஆர்வமாகத்தான் இருந்தார். அவர் முந்திட்டார், அவ்வளவுதான். அவர் என்ன செஞ்சிட்டாரு? முந்தி விட்டார். அப்ப இவரும் எப்படித்தான் இருந்தார்? அவரை கொல்வதில். ரெண்டு பேரும் எதோட தான் சந்திக்கிறாங்க? வாளோடு தான் சந்திக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸில் ஒரு முஸ்லிமுடைய இரத்தம், உயிர் என்பது எவ்வளவு புனிதமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இதனுடைய மின் ஃபவாயிதில் ஹதீஸ், ஹதீஸுடைய பயன்கள்ல பாருங்க, அத்தஹதீர் மின் கிதாலில் முஸ்லிம் லி அகீஹில் முஸ்லிம் பிகைரி வஜ்ஹின் ஷர்இ லிஅன்னஹு கபீரத்தும் மினல் கபாயிர். அப்ப ஒரு சகோதர முஸ்லிமை கொலை செய்வது என்பது கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கம் அனுமதிக்காத அந்த வடிவில் இது பெரும் பாவங்கள் நின்றும் உள்ள ஒன்று. கபீரத்தும் மினல் கபாயிர், பெரும் பாவங்களில் ஒரு பாவமாகும். அதே போன்று அடுத்து இதுல நீங்க பார்க்கலாம், வகுஉல் இகாப் அலா மன் அஸம அல் மஸியத் பிகல்பிஹி வபாஷர அஸ்பாபஹு ஃபஇன் லம் யஃஅல். ஒருத்தர் என்ன செய்றாரு? அதாவது தண்டனைக்குரியவராக ஆகின்றார். எப்படி? அவர் பாவத்தை உறுதியாக செய்ய வேண்டும் என்ற முடிவு எடுத்துட்டார். பாவத்தை என்ன செய்யறார்? உறுதியாக அதை செய்ய வேண்டும் என்ற அந்த முடிவை எடுத்து விட்டார். உள்ளமும் அதோடு சம்பந்தப்பட்டு விட்டது, அதனுடைய காரணங்களும் அங்கு உடன்பட்டு விட்டது. அதை செய்யாவிட்டாலும் அவர் யாருதான்? அவருக்கும் அதே தண்டனை அங்கு இருக்கிறது என்பது இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது? சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதுல இரண்டாவது நாங்க இந்த இன்றைய பாடத்தில் பார்க்கக்கூடிய ஹதீஸ். அடுத்து வாங்க 11வது ஹதீஸ். عن عبد الله بن مسعود رضي الله عنه قال سألت النبي صلى الله عليه وسلم أي العمل أحب إلى الله. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ். சொல்கிறார்கள், கால அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமலாக சொல்கிறார்கள். தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுவது. இரண்டாவது அவர்கள் கேட்கிறார்கள், அதன் பிறகு என்ன யா ரசூலல்லாஹ்? கால பிர்ருல் வாலிதைன், என்ன? பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது என்று சொல்கிறார்கள். பிறகு கேட்கிறாங்க மூன்றாவது, அப்ப குல்து சும்மா ஐ, பிறகு எது என்று கேட்கிறாங்க. கால அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே என்ன செய்வது? ஜிஹாத் செய்வது. எனவே ஹதஸனி பிஹின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இதை எனக்கு சொன்னார்கள். அதே நேரத்தில் வல விஸ்ததத்துஹு லஸாதனி, நபியிடத்தில் நான் இன்னும் அதிகமாக கேட்டிருந்தேன். ஃபவாயிதில் ஹதீஸ், ஹதீஸுடைய பயன்கள் எடுத்து பாருங்க. அல் அமால் லைஸத் ஃபீ தர்ஜத்தின் வாஹிதா, அமல்கள் எல்லாம் என்ன? ஒரே தரத்தில் கிடையாது. அமல்களை பொறுத்தவரையில ஒரே தரத்தில் இல்லை. அப்ப அதில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் என்று உண்டு. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலும் எது சிறந்ததிலும் சஹாபாக்கள் பேர் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் இதிலே பார்க்கின்றோம். இப்ப நாம் என்ன, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் எவை என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். அல் ஹதீஸ் சானிய 12வது ஹதீஸ பாருங்க. மன்ஹும் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுக்குரியவர்கள் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், மன்ஹும், அவர்கள் யார் என்று கேட்கும்போது, காலஹும் அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, அவர்கள் தான் குர்ஆன் உடையவர்கள். புரியுதா சொல்றது? குர்ஆன் உடையவர்கள் அவர்கள் தான் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனது சிறப்புக்குரியவர்கள் என்ற இந்த செய்தி அஹ்மத் இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி.
இந்த ஹதீஸுடைய ஃபவாயிதுகள்ல பாருங்க, மின் ஃபவாயிதில் ஹதீஸ், குர்ஆனை கொண்டு சிறப்பாக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய சிறப்பு இருக்கிறது. பயானு ஃபضل ஹிஃப்ஸில் குர்ஆன், குர்ஆனை மரணம் செய்வதில் உள்ள சிறப்பு. அதே போன்று வல் கியாமி பிமா ஃபீஹி மின் அஹ்காமின் வ அவாமிர் வ நவாஹி. அப்ப குர்ஆனின் படி ஒரு அதனுடைய சட்டதிட்டங்களை செயல்படுத்துவது, அது தடுத்தவற்றிலிருந்து விலகிக் கொள்வது, செயல்படுத்துவது என்பதுதான் என்பதை நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸுக்குரிய விளக்கங்கள்ல நாங்க பார்க்கின்ற போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நீங்க சில அறிஞர்கள் கொண்டு வருவாங்க. என்ன? அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி என்று வருது. எங்க சூரத்துல் பக்ரா 121ல வரும்போது அவர்கள் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் வேதத்தை முறையாக ஓதுவார்கள். வேதத்தை முறையாக என்ன செய்வாங்க? ஓதுவார்கள். அடுத்து அதை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அப்ப நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? அதை செயல்படுத்துறது. அவங்க என்ன செய்வாங்க? அந்த நம்பிக்கை என்பது வெறும் நம்பிக்கையா? நம்பிக்கை என்பது அவர்கள் அதை என்ன செய்வார்கள்? செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, என்ன செய்ய வேண்டியது? குர்ஆனை நாங்க இயன்றவரை மரணம் செய்வது, அதை பிரதானமானது குர்ஆனின் படி வாழ்வது, குர்ஆனுடைய கட்டளைகளை நாம் செயல்படுத்துவது. அது தடுக்க அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கபாயிர். கபாயிர் என்ன நல்லா புரியும். கபாயிர் என்ற வார்த்தை என்ன? பெரும் பாவம். கபாயிர் என்ன அர்த்தம்? பெரும் பாவங்கள். இன்னமின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்கள் என்றும் உள்ளதுதான் ஐயல் ஐயல் அன ரஜுலு வாலிதைஹி, ஐயல் அன ரஜுலு வாலிதைஹி, ஒருவர் தனது பெற்றோரை சபிப்பது, ஒருவர் தனது பெற்றோரை சபிப்பது. கீழே யார சொல்லுங்களா உள்ளது. எனவே ஒருவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? உஜூபுல் கஃப் அன் சப்பின் நாஸ். எனவே அவன் மனிதர்களை ஏசுவதை விட்டு தன்னை தடுத்துக் கொள்வதும், அவர்களுடைய பெற்றோர்களை ஏசுவதை தன்னை தடுத்துக் கொள்வதும் எதற்காக என்றால் தனது பெற்றோர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு வழிகாட்டலை மார்க்கம் இங்கு சொல்லி தருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்க இதுல படிக்கிற எத்தனை ஹதீஸ் படிச்ச ஹதீஸ்ல ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதானே? என்னென்ன தலைப்பில் படிச்சோம்? சரி, திரும்ப ஒரு மீட்டர் செய்யும் பிறகு கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு அப்படி வாங்க. அடுத்தது இதுல 14வது ஹதீஸ் அருமையான சொல் வமாஹா புத்தரி என்ற ஹதீஸ். பாதைக்குரிய கடமை என்ன? அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அபூ சயீத் அல் குத்ரி அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொல்றாங்க, அப்படி ஒரு அங்கதான் உட்கார்றோம்னு சொல்றாங்க. எனவே அப்போ ஃபைதா அபைத்தும் இல்லல் மஜ்லிஸ, நீங்க அங்க உட்கார வேணும் என்ற ஒரு நிலை உங்களுக்கு வருகிறதுன்னு சொன்னால், இப்ப அபாண்ட வார்த்தை மறுத்தான், அப்படித்தானே? அபாண்டா மறுக்கிறது. ஃபைதா அபைத்தும் இல்லல் மஜ்லிஸ், அங்க உட்கார்ந்து ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை என்றால் ஃபஆத்து தரீக ஹக்கஹு, நீங்கள் அந்த பாதைக்குரிய கடமையை கொடுங்க, அதற்குரிய கடமையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போது கேட்கிறாங்க ஃபமா ஹக்குஹு, அதற்குரிய அடுத்து என்ன செய்யணும்? சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். வரத்து சலாம், சலாம் சொல்றாங்களா, அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அடுத்து அம்ரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவ வேண்டும். நஹி அனில் முன்கர், தீமையை விட்டு தடுக்க வேண்டும். இவ்வளவு காரியமும் நடக்க நீங்க அங்க இருந்தீங்கன்னா, இவ்வளவு காரியம். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்கின்ற போது என்ன சொல்றாங்க? இந்த சூக் என்பதே என்னதான்? அது ஷைத்தானுடைய போர்க்களங்கள் தான். அது என்னதான்? ஷைத்தானுடைய போர்க்களங்கள் தான் அவைகள். புரியுதா சொல்றது? அங்கு ஷைத்தான் என்ன செய்வான்? எப்படியாவது தனது வலையில. ஹதீஸுடைய பலன்கள் என்ன? மின் ஃபவாயிதில் ஹதீஸ், ரசூலுல்லாஹ் எதை எச்சரிக்கிறாங்க? பாதைகள் அமர்வதை எச்சரிக்கிறார்கள். அதுல ஏனென்றால் பிறருக்கு தொல்லை கொடுத்தல் என்பது அதுல இருக்கிறது என்ற காரணத்தால. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி நீங்கள் இருப்பதாக இருந்தால் அதற்குரிய என்ன செய்யுங்க? கடமைகளை, வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்குறார். அற்புதமான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்குகிறார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களை 15வது ஹதீஸ், இதுல பாருங்க, அன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு قال பரா. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரே அறிவித்து தாருங்கள். சொல்றாங்க ஸலாஹு ஸாத்தில் பைன் என்று சொல்கிறார்கள். அப்ப நீங்க என்ன செய்யறது? இருவருக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தினால், ஃபசாதை நீங்கள் ஏற்படுத்தினால் அது என்ன செய்து விடும்? அது அழித்து விடும். ஹாலிகாண்டா நாங்க மொட்டை போடுறது இருக்கே, அதுக்கு சொல்றது ஹல்கன்னு சொல்லுவோமே, அப்ப அது மாதிரிதான். அது என்ன செய்து விடும்? அது அழித்து விடக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, மின் ஃபவாயிதில் ஹதீஸ், ஹதீஸுடைய பயன்களை பாருங்க. அல் ஹஸ்ஸு அலா இஸ்லாஹில் அலாகாதி பைனன் நாஸ்.
இப்ப மார்க்கம் எதை ஆர்வப்படுத்துது? மக்களுக்கு மத்தியில் நீங்க இணக்கத்தை உருவாக்குவதை மார்க்கம் ஆர்வப்படுத்துது. சிலவங்க பிளவுபட்டு இருக்கிறாங்க, பிணக்கு கொண்டு இருக்கிறாங்க, நீங்க ஒரு முயற்சி செய்றீங்க அவர்களை ஒன்றுபடுத்துறதுக்கு, இதை மார்க்கம் ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த விஷயம். புரியுதா சொல்றது? அவங்களுக்கு மத்தியில் உள்ள என்ன அந்த முரண்பாடுகளை நீக்குவது, அதை நீக்குவதற்காக முயற்சி செய்வது என்பதையெல்லாம் மார்க்கம் ஆர்வப்படுத்துது. அதே நேரத்துல இஃப்சாதுல் அலாகாத் பைனன் நாஸ் யஹ்துமுத்தீன் வத்துன்யா, நீங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்றீங்க? அதுக்கு மாற்றமா பிளவை உருவாக்குறீங்க. என்ன செய்றீங்க? பிளவை உருவாக்குவது என்பது இருக்கிறதே, அது அவனது தீனையும் துன்யாவையும் என்ன செய்து விடக்கூடியது, பால்படுத்தி விடக்கூடியது. இது எங்க கொண்டு போகும் என்றால் அவர்களுக்கு மத்தியில் பிளவையும் பிணக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு போகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இது ஒரு என்ன கடுமையாக எச்சரிக்கையா இது வரக்கூடிய ஒரு செய்தி. இதுல சிறப்பும் சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு நேர் எதிரானதை கடுமையாக எச்சரிக்கப்பட்டும் இருக்கு. அப்படித்தானே? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எது மிக சிறப்பானது? உபரியான வணக்கங்களை விடவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம். நீங்க அதுக்காக முயற்சி எடுக்கிறது, சாதாரண விஷயம் அல்ல. இது உபரியான தொழுகை. உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா, என்ன அர்த்தம்? குல்லு உம்மத்தி, எனது சமுதாயத்தில் அனைவரும் எங்க நுழைவாங்க? இல்லாமன் அபா. இந்த அபா என்பதற்குரிய விளக்கத்தை சஹாபாக்கள் கேட்கிறான். கேட்கும் போது சொல்றாங்க, மன் அதானி தஹல் ஜன்னா, எனக்கு வழிபட்டவர் என்ன செய்வாரு? சொர்க்கத்தில் நுழைந்தார். அவன் அசானி ஃபகத் அபா, எனக்கு மாறு செய்தவர் என்ன செய்து விட்டார்? என்னை மறுத்தவர் அவர் நரகில் தான் அவர் நுழைவார். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த ஹதீஸ் நமக்கு அல்லாஹுடைய தூதரை நாம் பின்பற்றுவதை மிக வலியுறுத்தக்கூடிய ஒரு அல்லாஹுடைய ரசூலை பின்பற்றவில்லை, அதனால் அவனுக்கு அந்த 17வது ஹதீஸுக்கு வாங்க. அதாவது மன் அஹ்புன்னாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி அன் அபீ என்று கேட்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? அதாவது நான் தோழமை கொள்வதற்கு, நட்பு பாராட்டுவதற்கு மனிதர்கள் மிக தகுதியானவர் யார்? மிக தகுதியானவர் யார் அப்படின்னு கேட்கும் போது கால சொல்றாங்க உம்மு கன்றாங்க. சொல்றாங்க யாரு? உனது தாய் என்று சொல்றாங்க. கால சும்மமன், பிறகு யாருன்னு கேட்கிறான். என்ன சொல்றாங்க? சும்ம உம்மு, பிறகு உமது தாய் என்று சொல்றாங்க. பிறகு யார் என்று 3ஆம் முறையும் கேட்கிறான். அப்போதும் சொல்றாங்க சும்ம உம்மு, பிறகு யார்? அதுவும் யாரு? உங்கள் தாய் தான். பிறகு 4வது யார் என்று கேட்கும் போதுதான் உங்களுடைய சும்மா அபு உமது தந்தை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எனவே தாயுடைய அந்த அந்தஸ்து நறுமையான சகோதரர்களே. அப்ப இன்று நாம் இந்த உலகத்துல சுப்ஹானல்லாஹ் மிகவும் நட்பு பாராட்டுவதற்கு முன்னுரிமை வழங்கப்படக்கூடியவங்க, முதன்மையானவங்க யாருதான்? தாய் என்பதை நாம் இந்த செய்தியில பார்க்கின்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடைவெளி இருக்கிறத பார்க்கிறோம். அப்படித்தானே? ஒரு இடைவெளி இருப்பதை பார்க்கிறோம் இதுல. ஆனா இந்த ஹதீஸ் நமக்கு அதை எவ்வளவு வலியுறுத்தி சொல்லுதுன்னு பாருங்க இந்த விஷயத்தை. நறுமையான சகோதரர்களே, ஹதீஸுடைய பயன்கள்ல இதம் ஹக்கில் வாலிதீன், பெற்றோர்களுக்குரிய அந்த கடமை என்பது எவ்வளவு உயர்வானது. அதே போன்று ஹக்கிலும் தாயுடைய ஆகிர் எங்க இரவினுடைய பிந்திய பகுதி இருக்குதானே, இரவினுடைய பிந்திய பகுதியில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ள. அப்ப துபூர் என்ற வார்த்தை இருக்குதானே, இன்னொரு விஷயம் அது இருக்கு. துபூர் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா இறுதி என்ற அர்த்தம் இருக்கு. துபூர் என்பது என்ன அர்த்தம் இருக்குது? இறுதி. இறுதி என்று சொல்லும் போது இறுதி பெரும்பாலும் அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, கவனத்தை எடுக்கணும் எங்க? தொழுகைக்கு உள்ள, அதாவது சலாம் கொடுப்பதற்கு முன்னால பிரார்த்திப்பது. நிறைய பேர் அவசரமா தொழுகை முடிஞ்சது அதுக்கு பிறகு தான் துவா செய்யறாங்க. அப்படி இல்லை. நாங்க நோன்பு ஒரு நோன்பாளி கேட்கக்கூடிய துவாக்கள், பிரியாணியா அதானி காமத்துக்கு மத்தியில, வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு அந்த நேரம், மகரிப் சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரங்கள், சஜிதாவுல இப்படி வரக்கூடிய செய்திகள். இப்படி நாங்க அதாவது ஒரு அமலைக்கு பணிவிடை செய்யக்கூடிய அடிமையாக இருந்த சௌபான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலைக பிகஸ்ரத்தி சுஜூதில் இல்லா, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு அதிகமா சுஜூத் செய்வதுதான் உங்களுக்கு நான் வலியுறுத்துறேன். உங்களுக்கு நான் வலியுறுத்தக்கூடிய விஷயம், நீங்க அல்லாஹ்வுக்கு அதிகம் சுஜூத் செய்யுங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸ்ஜுது லில்லாஹி சஜ்தன், நீங்க அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூத் செய்கின்ற போது இல்லா ரஃபஅக அல்லாஹு பிஹா தரஜா, அல்லாஹ்வோட அந்தஸ்தை
ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் அதன் மூலம் உயர்த்தாமல் இருப்பதில்லை. அதன் மூலம் அல்லாஹ் உன்னுடைய ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்ற இந்த செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது என்றால், நாங்கள் உபரியான தொழுகைகளை அதிகமாக தொழுவது. எதை சொல்லுது? இப்ப சுஜூத் எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது? ஒரு சஜிதா தனியா செய்யறதுன்னு அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்படி செய்யலாம், அது தவறு. சஜிதா நீங்க தனியாக சஜிதா தனியாக செய்யறதுண்டா சஜிதா சுக்குர் செய்யலாம், நன்றிக்குரிய சுஜூத் ஒன்று இருக்குது, அதை செய்யலாம். அல்லது குர்ஆன் ஓதும் போது வரக்கூடிய சஜிதா திலாவா செய்யலாம். புரியுதா சொல்றது? அல்லது தொழுகையிலுள்ள சுஜூதுகள் ஒன்று, தொழுகையிலுள்ள அடுத்த மறதிக்கான 2 சுஜூதுகள் ஒன்று இருக்கு. இங்க சுஜூத் என்ற ரசூலுல்லாஹ் சொல்வதன் மூலம் எதை நாடுறாங்க? தொழுகை தான் நாடுறாங்க. ஏன்னா நபி அவங்களோட காலத்துல நபி அவர்களோ சஹாபாக்கள் அப்படி தனியாக சுஜூத் செய்யவில்லை, தனியாக சுஜூத் செய்த ஒரு முறை ஒன்று கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால், நாம் எந்த அளவு உபரியான தொழுகைகளை தொழுவோமோ அதன் மூலம் இந்த சிறப்பை அடைந்து கொள்ளலாம். சுஜூதுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? சுஜூதுக்கு இது அல்லாம வேற என்ன சிறப்புகள் உங்களுக்கு தெரியும்? சுஜூதுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள் அல்லாஹ்வுக்கு ஒருவர் மிக நெருக்கமாக இருக்கிறார் என்ற சிறப்பு தெரியும். வேற அது தொழுகைக்கு உள்ள சிறப்பே. வேற இப்ப துவா அங்கீகரிக்கப்படுகின்ற இடம் என்றது ஓகே, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம், துவா அங்கீகரிக்கப்படுகின்ற இடம். வேற இப்ப நபி அவர்கள் இன்னொரு சஹாபியை சொல்லுவாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க? இன்னொரு சஹாபிக்கு சொல்லுவாங்களே ஒரு விஷயம். அந்த சஹாபி ரபியா இப்னு கஅபுல் அஸ்லமி. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? ரபியா இப்னு கஅபுல் அஸ்லமி என்ற சஹாபி ரசூலுல்லாஹ்களோட சொர்க்கத்தில் வைக்க விரும்பினாங்க. நபி அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு விரும்பினாங்க. அப்ப நபி அவங்க என்னதான் சொன்னாங்க? அவங்களுக்கு அதிகமா அல்லாஹ்வை சுஜூத் செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க. அப்ப நபி அவர்களோடு சொர்க்கத்தில் ஒருவர் இருக்க விரும்புறாரு, அவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தது என்ன செய்ய? உபரியான தொழுகைகளை தான் அதிகப்படுத்த சொன்னாங்க. உபரியான தொழுகைகளை அதிகப்படுத்த சொன்னாங்க என்பதுதான் புரியுது சொல்றது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அதாவது நரகத்திலே போடப்பட்டாலும் அந்த சுஜூத் செய்யப்பட்ட அந்த இடம் நெற்றி, அது என்ன செய்ய? நரகம் நெருப்பு தீண்டாத என்ற ஹதீஸையும் படிக்கிறோம். அதன் மூலம் அவங்க அடையாளப்படுத்தப்படுவாங்கன்றதை படிக்கிறோம். இப்படியான சிறப்புகள் எல்லாம் சுஜூதுக்கு இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல பாத்தீங்கன்னா ஃபவாயிதுல் ஹதீஸ்ல பாருங்க, அல் ஹத்து அலா கஸ்ரத் சுஜூத், அதிகம் சுஜூத் செய்வதை இது ஆர்வப்படுத்துது என்றால் உபரியான தொழுகைகள். தர்கீபு ஃபி இதாலத்திஹி பிஸ்ஸலாத், தொழுகை ஒருத்தர் நீளமாக தொழுவதை ஆர்வப்படுத்தக்கூடிய விடயம். அதே போன்று சஹாபாக்கள் இருந்த ஆர்வம், அதே போன்று தாபீன்களும் இதே கேள்வி சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இதே ரிவாயத்துல வருது. அதற்கு அவர் இந்த பதில சொன்னார் என்ற செய்தியை நாங்க பாக்குறோம். இதெல்லாம் அவர்களிடம் காணப்பட்ட ஆர்வம். அடுத்து 20வது செய்திக்கு வாங்க. அதாவது வகைஃப யஸ்ரிகு மின் ஸலாத்தி, என்ன அர்த்தம்? அன் அபீ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அஸ்வா الناس سرقة الذي يسرق من صلاته. மோசமான திருடன் யாரு? அவன் தனது தொழுகையிலே திருடக்கூடியவன். தொழுகை கொடுக்கிற நேரமே மிச்சம் குறைவா தான் இருக்கு, அதுக்குள்ளே திருடினா கொடுக்கறது எவ்வளவு நேரம் தான்? ஒரு 10 நிமிஷம் அல்லது அதை விட குறைவா இருக்கும், கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இப்படி இந்த தொழுகையில தொழுகையில் திருடக்கூடிய மிக மோசமான திருடன். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல கைஃப யஸ்ரிகு மின் ஸலாத்தி, ஒருவர் எப்படி அவர் தனது தொழுகையில் திருட முடியும் என்று சொன்னால், قال لا يتم ركوعها ولا سجودها, ருக்கு என்ன செய்ய மாட்டாரு? ருக்கை பரிபூர்ணமாக செய்ய மாட்டார், சுஜூதை பரிபூர்ணமாக செய்ய மாட்டார், அவசரமாக குனிந்து எழக்கூடிய தொழுகையாக இருக்கும். இது பரிபூர்ணத்துவம் பெறாத தொழுகை. இவன் தான் மோசமான திருடன். அப்ப இந்த பேரோட திரும்ப வேணுமா? தொழுகைக்கு போயிட்டு ஒரு உயர்ந்த இபாதத்துக்கு வணக்கத்துக்கு போய் ஒருத்தர் இந்த பேரோட திரும்ப வேணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே அதை நாங்க என்ன செய்யறது? முழுமையாக அவற்றை செய்ய வேண்டும். புரியுது சொல்றது? இப்ப இந்த செய்தி எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சட்டத்தை சொல்லி தருகிறது. எனவே அஹம்மியத்து இத்மாமு ஸலா வல் இத்யானு பி அர்கானிஹா பிதுமானினா, அப்ப தொழுகை பரிபூர்ணமாக செய்வது, அதனுடைய அர்கான்களை நிறைவாக செய்தல் என்ற அதை மிக வலியுறுத்தி ஹதீஸ் சொல்கிறது. தஹ்தீரு மினல் இஸ்திஅஜாலி பிஸ்ஸலா, தொழுகை அவசரமாக தொழுவதை இந்த ஹதீஸ் எச்சரிக்கிறது என்பதை
நாம் இந்த ஹதீஸிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, 21வது ஹதீஸ், அத்தத்ரூன மல் முஃப்லிஸ். நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அத்தத்ரூன மல் முஃப்லிஸ். நபி கேக்குறாங்க, முஃப்லிஸ் என்றா உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. முஃப்லிஸ் என்றால் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. முஃப்லிஸ் என்றால் சஹாபா சொல்றாங்க, அல் முஃப்லிஸு ஃபீனா வலா திர்ஹம் லஹு வலா மத்தா. யாரிடத்துல திர்ஹம் இல்லையோ செல்வம் இல்லையோ இவர்தான் யாரு? வங்கலோத்துக்காரர், திவாலா போனவர், வங்கலோத்துக்காரர். அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி. நல்ல ஹதீஸ கவனிங்க. இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, எனது சமுதாயத்தில் வங்கலோத்துக்காரர் யார் என்றால் மையதி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலா, அவர் மறுமையில தொழுகையோடு வருவார். உலகத்தில் யார் தான்? தொழுகையால். வசியாமின், எதோட வருவார்? நோன்போட வருவார். வஸகாத்தின், ஜகாத்தையும் கொடுத்திருப்பார். வயத்தி அதிசமாக என்ன செய்வார்? ஒருத்தர் வருவார், அந்த அல்லாஹ்விடத்தில் இவருக்கு எதிராக முறையிடுவார். எப்படி முறையிடுவார் என்றால், இவர் என்னை ஏசினார், சத்தம் என்னது? ஏசினார், திட்டினார். இவர் எனக்கு அவதூறு சொன்னார். இவருக்கு என்ன செஞ்சார்? அவதூறு சொன்னார். வாக்கலமாரஹாதா, இவர் எனது பணத்தை செய்தார், சாப்பிட்டார். வசஃபகதமஹாதா, இவர் என்ன செய்தார்? இரத்தத்தை ஓட்டினார். வதரபஹாதா, இவர் என்ன செய்தார்? அடித்தார் என்று இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் வரும் அவருக்கு எதிராக. என்ன செய்து? பல தரப்புல இருந்தும் அவருக்கு எதிராக இவ்வாறான குற்றச்சாட்டுகள் ரப்பின் முன்னால் அளிக்கப்படும். நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகளா? ஏன்னா ஹதீஸ் என்ன சொல்லுது? என்ன செய்யப்படும்? அதற்கு அவரது நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும். அவரது நன்மையிலிருந்து கொடுக்கப்படும். சொல்றது வஹாதா மின் ஹஸனாத்தி, இவரது நன்மையிலிருந்து அவர்கள் செய்யப்படும், எடுத்து கொடுக்கப்படும். அவர் என்ன செய்வார்? நன்மை எல்லாம் தீர்ந்துட்டு அவர்கிட்ட. ஆனா என்ன இருக்குது? அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ண கணக்குகள் தீர்க்கப்படல். இன்னும் என்ன செய்யுது? அவர் செய்த அநியாயங்கள் இன்னும் முடியாம இருக்கு. அந்த நேரத்தில் நன்மையான சகோதரர்களே என்ன நடக்கும்? அதாவது உகிலமின்காயாகும் அலேஹி, அவர்களுடைய பாவங்களை எடுத்து அவர் மீது வீசப்படும், அவர் மீது போடப்படும். அவர்களுடைய பாவ சுமை என்ன செய்வார்கள்? அவர் யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சாரோ அவங்களோட பாவ சுமையை அதற்கு ஏற்ப என்ன செய்யப்படும்? பாவங்கள் இவர் மீது சுமத்தப்படும். சும்மா துரிக பின்னார் எங்க வீசப்படுவார்? அவர் நரகிலே வீசப்படுவார். சாதாரண ஒரு விஷயம் இல்லை இந்த விஷயம். நான் சொல்றது பாருங்க, ஷைத்தான் எந்த ரூட்டெல்லாம் வாரான்னு பாருங்க. ஷைத்தான் நன்மை செய்பவர்களிடம் எந்த ரூட்ட வாரான்னு பாருங்க. நன்மை செய்யக்கூடியவர்களிடம் ஷைத்தான் எப்படி எல்லாம் வருவான் அப்படின்னு தான் இந்த ஹதீஸ்ல உணரலாம். எனவே சிலர் என்ன செய்வாங்கன்னா, இவைகளை எல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. இவைகள் எல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. அவர் தனது நன்மைகள் அவரை பாதுகாக்கும் என்று சொன்னா, இங்க பாதுகாக்குதா? இப்படி இவருடைய விஷயத்துல இவர் அநியாயம் செய்திருந்தால் இவர் மறுமையில் ஒரு வங்கலோத்துக்காரர் நன்மைகளோடு தான் வந்தார். ஆனால் அந்த நன்மைகளை எல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க? அதனாலதான் எங்கட யார் இமாம்கள்ல சொல்லுவாங்க, இமாம் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், அவங்க ஒரு கூற்று சொல்லுவாங்க. எப்படின்னா, அதாவது உண்மையில நாம் இன்னொருவரை பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் அதற்கு எனது பெற்றோர்கள் மிக தகுதியானவர். எனது பெற்றோர்கள் அதற்கு மிக தகுதியானவர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? என்ன காரணம்? அதாவது எனது நன்மையை நான் ஒருத்தருக்கு கொடுப்பதாக இருந்தா, எனது நன்மையை நான் ஒருத்தருக்கு கொடுப்பதாக இருந்தா அதுக்கு மிக தகுதியானவங்க யாரு? பெற்றோர்கள். புரியுது அவன் சொல்றது? ஏன்னா நான் ஒருத்தரை பற்றி புறம் பேசும்போது நான் என்னதான் செய்யறேன்? எனது நன்மைகள் தான் அங்க அவருக்கு கொடுக்கப்படுது. புரியுது அவன் சொல்றது? எனது நன்மைகள் தான் இன்னொருவருடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது. எனவே அப்படி கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு மிக தகுதியானவங்க யாரு? எனது பெற்றோர். அவன் என்ன பெற்றோரை பற்றி எனக்கு என்ன செய்யலாம்? புறம் பேசிட்டு போகலாம் என்ற ஒன்று அவங்க சொல்றான். எனவே சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, நாங்க பாக்குறோம், குறிப்பா எங்க பெண்களை நீங்க எடுத்தீங்கன்னா மிக கவலையான விஷயம். பெண்கள்லையும் குறிப்பா பாத்தீங்கன்னா வயதான பெண்கள் நிறைய அமல் செய்வாங்க. வயதான பெண்கள் எடுத்தீங்க, வயதான காலத்துல நிறைய அமல் செய்வாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க? அடுத்தவங்களை பத்தி நிறைய பேசுவாங்க. அடுத்தவருடைய குறைகளை பேசும்போது என்ன செய்யுது? அந்த அமல்கள் அங்குதான் போய் கொண்டிருக்கு என்ற ஒரு கவலையான நிலை நாங்க பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் மார்க்க விளக்கம் இருந்தால் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல பிறருடைய உரிமைகள் விஷயம் என்பது
சாதாரணமானது அல்ல. நாளை மறுமையில ரசூல் நாங்க சொன்ன மாதிரி அங்க தீனாரோ திர்ஹமோ செல்லுபடியாகாது. அங்கு தீனார் திர்ஹம் எதுவும் செல்லுபடியாகாது. அங்கு செல்லுபடியாவதுதான் ஒருவர் செய்த நன்மைகள் தான் இதுதான் சொல்றது. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இங்க வந்து ரசூலுல்லாஹ் உண்மையான வங்கலோத்துக்காரன் யார் என்பது ஹதீஸ்ல அந்த விளக்கத்துல பாருங்க. உண்மையான வங்கலோத்துக்காரன் அவனது அமல்களை என்ன செய்யறான், அவன் உலகத்தில் செய்த அநியாயங்களுக்காக இன்னொருவருக்கு கொடுக்கிறான் என்றால் அவன் தான் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளன் என்பதை பார்க்கிறோம். இதுல வந்து மிக கடுமையாக எச்சரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன இல்ல, பிறரோடு சம்பந்தப்பட்ட ஹுக்கூக்குல் இபாத். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, பொதுவா சொல்ற வார்த்தை என்ன, ஹுக்கூக்குல் இபாத். பிறரோடு சம்பந்தப்பட்ட உரிமைகள், பிறரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த ஹுக்கூக்குல் இபாத்ல ஒருத்தர் வந்து தவறிழைக்கின்ற போது இவ்வளவு மோசமான ஒரு நிலை என்று பாருங்க, இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை என்று பாருங்க மறுமையில. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாளை மறுமையில யாரும் விட மாட்டான். புரிஞ்சவங்க சொல்றது. அப்ப இந்த உலகத்தில் நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, கணக்கை முடிச்சுக்கொள்ளணும். உலகத்திலே கணக்குகளை முடித்துக்கொள்ளணும். அங்க வந்து ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைச்சா விட மாட்டான். அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். ஒருத்தனுக்கு என்ன வாய்ப்பு கிடைத்தால் விடுவானா, விட மாட்டான். அதுதான் நாங்க இதை பாக்குறோம். அப்படிதான் குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான், தனது பிள்ளைகளை ஒருத்தன் பணயம் வைத்து தன்னை காத்துக் கொள்ளலாமா என்று கூட சிந்திக்கக்கூடிய நாள். புரியுதா? தனது யாரெல்லாம் நெருக்கமானவர்களோ அவர்களெல்லாம் பணயம் வைத்தாவது தன்னை காத்துக் கொள்ள முடியுமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நாள் என்றால் ஒருத்தன் விடுவானாங்க? அவனுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்குதுன்னா விடுவானா? விட மாட்டான். புரியுது சொல்றது. எனவே இந்த செய்தி நாங்க கட்டாயம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியோட நாங்க முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு மீட்டடை செய்வோம். 22வது செய்தி, அத்ததுரூன மல் கீபா. நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் قال அத்ததுரூன மல் கீபா. நபி அவங்க கேக்குறாங்க, கீபத் புறம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. காலு அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக அறிந்தவர்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ். இதான் ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம். என்ன ذிக்ருக அஹாக மா யக்ரஹ், அதாவது நீங்க உங்களோட சகோதரனை பற்றி என்ன அவர் வெறுக்கக்கூடியதை சொல்றீங்க, அவர் வெறுக்கக்கூடியதை அவரை பற்றி பேசுறீங்க, அவர் விரும்ப மாட்டாரு, அப்படியான ஒரு விஷயத்த பேசுறீங்க, அப்படியான ஒரு விஷயத்த நீங்க செய்யறது பேசுவதுதான். இப்ப கேக்குறாங்க, ஃபராய்த இன்கான ஃபீ அஹீ மா குல், நான் சொல்வது அவரிடம் இருந்தாலுமா என்று சஹாபாக்கள் கேக்குறாங்க. அப்போ சொல்றாங்க, இன்கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இக்தப்தஹு, அதாவது நீங்க சொல்வது அவரிடம் இருந்தால்தான் என்ன அதான் புறம். இல்லம் யகுன் ஃபீ, நீங்க சொல்றது அவரிடம் இல்லை என்றால் அது என்ன, அதாவது தகூல் ஃபகத் பஹத்த, நீங்க என்ன செய்றீங்க, அவர் விஷயத்தில் அவதூறைத்தான் சொல்கிறீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல நமக்கு புறம் என்றால் என்ன, அவதூறு என்றால் என்னவென்ற ஒரு விளக்கம் கிடைக்கிறது. சொல்லுவாங்க, அதை எச்சரிக்கிறாங்க. அதே போன்ற சஹாபாக்கள் சொல்லுவாங்க, மிக அழகான முறையிலே கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கற்றுவித்தல் முறையை நாங்கள் இந்த ஹதீஸ்ல பாக்குறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எது எது புறம் என்பதுல வராது, எது புறம் என்பதுல வராது. ஒருத்தர் அவர் விரும்புறத பேசுறது, ஒருத்தர் அவர் விரும்பக்கூடிய அவர் அந்த இடத்துல இருந்தா அதை விரும்புவார், அதை பேசுறது விரும்புவார். அவர் விரும்பக்கூடியத அவர் எல்லா இடத்துல பேசுறது எதுல வராது, புறத்துல வராது. அப்ப எது புறத்துல வரும், அவர் விரும்பாது, அவர் என்ன செய்ய மாட்டார், அதை பேசுறது அவர் இருக்கும் போது அவர் விரும்ப மாட்டார். அப்படி அவர் விரும்பாத விஷயங்களை, அவர் வெறுக்கக்கூடிய விஷயங்களை அவர் இல்லாத இடத்துல பேசுவது என்பது எதுவாக இருக்கிறது, புறமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப நாம் இன்னைக்கு நாம் மொத்தம் 22வது ஹதீஸ் வரைக்கும் பார்த்தோம். எத்தனாவது ஹதீஸ் இருந்து ஆரம்பிச்சோம்? 9ல இருந்து ஆரம்பிச்சோம். 9வது ஹதீஸ்ல இருந்து நாம் ஆரம்பிச்சோம். சரி, நாங்க 9க்கே போக தேவையில்லை. நாங்க இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஞாபகத்தில் அடிக்கக்கூடிய ஒரு செய்தி சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு செய்தி சொல்லுங்க பாப்போம். நான் இன்னைக்கு படிச்சது இந்த விஷயம் ஞாபகத்தில் அடிக்குது. ஒரு பாதையில் இருக்கும் போது அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற விஷயங்கள், அதுல எத்தனை விஷயம் சொல்லப்பட்டுச்சு? 5 விஷயங்கள் தானே. எத்தனை விஷயம் வந்துச்சு? எத்தனை விஷயம் வந்துச்சு? முதல்ல என்ன வந்துச்சால பார்வையை தாழ்த்துல வந்துச்சு, அப்துல் பசர். வேற என்ன வந்துச்சு? சலாத்துக்கு பதில் சொல்ல ரத்து சலாம் வந்துச்சு. நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல், அல்ல வந்துச்சு. வேற
பிறருக்கு தொல்லை கொடுக்க கூடாது மொத்தம் 5 விஷயம் அதுல வந்து நாங்க பார்ப்போம். சரி, வேற எதாவது சொல்லுங்க. அண்டை அண்டை வீட்டாருக்கு வந்து ஒரு தொல்லை கொடுக்கின்றதால் அவரது ஈமான் என்ன செய்து குறைவு ஏற்படுகிறது, அவர் முழுமையான ஒரு மூமினாக முடியாது என்ற ஒரு விஷயத்தை படிச்சு. சரி சொல்லுங்க. தொழுகை உரிய நேரத்திலே தொழுவது சிறந்த அமல்கள் ஒன்று. நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் விரும்பக்கூடிய 3 விஷயம் என்னென்ன அதுல வந்துச்சு? தொழுகை உரிய நேரத்தில் தொழுவது, பெற்றோருக்கு நன்மை செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது, 3 விஷயம் அந்த ஹதீஸ்ல வந்துச்சு. வேற சொல்லுங்க. இருவருக்கு மத்தியில் நாங்க என்ன செய்யறது, ஒரு நட்பை ஏற்படுத்துவது, இணக்கத்தை ஏற்படுத்துவது என்ற விஷயம் மிக சிறப்புக்குரிய உபரியான வணக்கங்களை விட ஒரு சிறந்த அமலாக என்ன செய்தோம் நாங்க இடையே படிச்சோம். அது ஒரு முக்கியமான விஷயம். புறம் எது புறம்? அவர் இல்லாத இடத்துல அவர் விரும்பாததை அவரை பற்றி பேசுவது புறம். சரியா? அதுல வந்து அந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான சட்டத்தை சொல்லுது, அப்படித்தானே? அந்த ஹதீஸை பொறுத்தவரையில ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, அவரும் அந்த பாவத்தை செய்யறதுக்கு அதற்குரிய செயல்பாடுகள் உறுதி எல்லாம் வந்துட்டு சொன்னா அவரும் யாருதான், அவரும் நரகில் என்று சொன்னாங்க, அந்த செய்தியில சொன்னாங்கன்றத பாக்குறோம். எனவே இதுல ஒரு முஸ்லிமுடைய உயிர் இரத்தம் அது எவ்வளவு புனிதமானது என்பதை நாங்க அந்த ஹதீஸ்ல படிக்கிறோம். துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிந்திய இரவு என்பது துவாக்கள் ஏற்று சில அறிஞர்கள் சொல்லும் போது எந்த அளவுக்கு சொல்லுவாங்கடா, உங்களுக்கு பிந்திய இரவுல வந்து எழும்பி தொடரத்தான் முடியலண்டா குறைஞ்ச இஸ்திக்பாராவது செய்யணும். எப்படி? பிந்திய இரவுல நீங்க எழுந்து உங்களுக்கு தொடரத்தான் முடியல, நீங்க என்ன செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. ஏன்னா அந்த நேரம் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய நேரம், பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய நேரம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த வசனம் துவாக்களுக்குரிய நேரம். அதையாவது செய்யுங்க என்ற அளவுக்கு அதை பற்றி பேசுவார்கள் அறிஞர்கள். பெற்றோர்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையில அதுல பல செய்திகள் நாங்கள் அதுல படிச்சோம். பெற்றோர்களை திட்டக்கூடாது, ஏசக்கூடாது, பெரும் பாவங்கள்ல ஒன்றாக என்ன செய்யப்பட்டது இன்றைய பாடத்துல நாங்க அதை படித்தோம். வேற சொல்லாதவங்க சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமல், சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அமல் எது? சுஜூத். அப்படித்தானே? சுஜூத் கோட்டோட கூட அப்படிதான் சொல்றது. சில ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, இரவுல நின்று வணங்குறாரு, ஆனா அவர் ஃபஜ்ர தொடரலண்டா அந்த இரவு வணக்கத்துல எந்த பயனும் இல்லை. ஏன்? எது முதன்மையானது? ஃபர்ல். அப்படிதான் சொல்றது. அது ஃபர்ல் என்பது முதன்மையானது. அதை அந்த சட்டத்தை நாங்க விஷயங்கள், அடுத்தவருடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் சில வந்து என்ன செஞ்சோம், மறந்துடுவான். மறந்தாலும் மாலை மறுமையில அங்க தப்பிக்க முடியுமா? முடியாது. நாங்க உலகத்தில் என்ன